இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஃபால்க்காக இல்லை வந்து எனக்கு வந்து சொட்டை விழுகுது இல்லை முடி கொட்டுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அது எப்படி வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நார்மலாக வந்து மினாக்சிடில் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்துலாம். மினாக்சிடில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கெமிக்கல். அது என்ன பண்ணும்னா நம்மளோட ஹேரோட நம்மளோட ஃபாலிகல்ஸ் இருக்கும், நம்ம தலையில் ஒவ்வொரு ஃபாலிகல்ஸ் இருக்கும், அதோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை வந்து வளர வைக்கும். ஸோ அதுதான் இதோட ஒர்க்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்லை பசங்க தான் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பட் விஷயம் என்னென்னா பொண்ணுங்களுக்கு வந்து 2% மினாக்சிடில் தான் யூஸ் பண்ணணும், பசங்க வந்து 5% வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்துமே உங்களோட ஃபேஸில் எல்லாம் பட்டுருச்சு பொண்ணுங்களுக்குன்னா ஃபேஷியல் ஹேர்லாம் கூட வளர்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து லேடிஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் இது வந்து ஓவர் தி கவுண்டர் மெடிசனாக கூட உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா கூட இது வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை வாங்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாமா, எனக்கு வந்து முன்னாடி நெத்தி ஏறிட்டு இருக்கு, ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் இது யூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து ஹேரை வந்து வளர வைக்கும். இப்போ உங்களோட நெத்தியில் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து போயிடுச்சு, சுத்தமாக இல்லை, அது ரொம்ப வந்து அப்படி சொட்டை ஆல்ரெடி விழுந்துருச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இதில் ஒரு ரிசல்ட்டுமே வந்து இருக்காது. ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கிற இடத்துல வந்து இதை அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி முடி வந்து வளர்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் ஆகும், எப்போ ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு டெம்பரவரியாக வந்து ஹேர் ஃபால் தான் ஃபஸ்ட்டு ஆகும். அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே தான் ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறத வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரெட்னஸ், இச்சிங், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வருது, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஃபார்மெட்டில் கிடைக்கிது. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கூட ஒரு ஸ்ப்ரே மாதிரி தருவாங்க. அதை நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து முடி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு உங்கள் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி தான் வந்து இதை யூஸ் பண்ணணும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கெல்லாம் கையில் படாமல் வச்சுருங்க. உங்கள் கண்ணிலெல்லாம் பற்றாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே கவனமாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறீங்கன்னா மசாஜ் பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படி விடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஃபோம் பேஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிட்டு நல்லா முடி வளர ஆரம்பிச்சிருமான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதோட நிறையா வந்து உங்களுக்கு ஃபுட் நல்லபடியாக எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நிறையா நட்ஸ் எடுத்துக்கணும், கீரை வகைகள் எடுத்துக்கணும். உங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணணும், வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இன்னும் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கிறதுக்குமே வந்து இது பண்ணும். அதே மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சொட்டை விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கிற இடத்துல தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ரீக்ரோத் சைக்கிளை வந்து ஃபாஸ்டன் பண்ணும். அண்ட் உங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுதான் இதோட மெயின் ஒர்க்கே. ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் யூஸஸ். ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, இல்லை இது வந்து எவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் முடி நல்லாயிருக்கும். இது நீங்கள் விடும்போது ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு, டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பெஸ்ட் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் இது யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும், முடி நல்லா வளரும், எல்லாமே இருக்கும். விட்டுட்டிங்கன்னா அந்த மெடிசனோட இது ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தானே தவிர இதை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இதுக்கு போய்க்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். மற்றபடி நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க லேடீஸ் அப்படின்னு போகும்போது, இப்போ நமக்கு வந்து சேஃபான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனே இருக்கு. அது வந்து இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். பிகாஸ் அது வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா, பெருசா இந்த மாரி அந்த மாரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. அத மெயின்டெயின் பண்ணா போதும். அது வந்து எக்ஸ்டர்னலா மெயின்டெயின் பண்ணா போதும். ஸோ நம்ம அதுக்கு போய்க்கலாம். ஸோ வந்து நீங்க வந்து அப்படி ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால, நீங்க வந்து அப்படி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து ஓவர் தி கவுண்டர் மெடிசனா இதை யூஸ் பண்றீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் யூஸ். நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். தேங்க் யூ. ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க.